ஹலோ சொல்லுங்க. நீ சாரி கனியா நாள். நீ கோர்ட்டு போவார், கோயிலுக்கு போவார், அங்கேருந்து முதிர் போவார், அங்கே போவார், இங்கே போவார், இங்கேருந்து அங்கே போவார். நீ சாரி ரொம்ப பிஸி. வைங்க ஃபோனை. சும்மா தொண்ணு பேசிட்டு வைங்க ஃபோனை. ஹலோ, யார் சும்மா ஃபோன் பண்ணியிருக்கேன்? பேசுங்க. டேய் சத்யா பேசுறேன். சார் கோயில் கோர்ட்டு ஐயோ என்னென்னமோ என்ன. ஐயோ சாரி சார். சார் எங்கே சார் இருக்கு? தெரியாமல் பேசிட்டேன். வந்துடுங்க சார். சார் சீக்கிரம் வாங்க சார். சார் வந்துட்டார். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம்மா. வணக்கம். வாங்க சார். ஐயா தான் அரசாங்க வழக்கறிஞராக இருக்கார். இன்றைக்கி ஐயாவுக்கு திருமண நாள். அதுக்காக இன்றைக்கு மதிய உணவு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. என்னுடைய திருமண நாள், அதுவும் லாரன்ஸ் சொன்னதை முன்னிட்டு இந்த முதியோர் இல்லத்துக்கு அறுசுவை உணவை படைத்து உங்களோட பகிர்ந்து சாப்பிடலான்னு சொல்லிட்டு கடவுள் ஆசீர்வதிக்கட்டும். எப்படி இந்த விகாரில் பார்த்தா வசதியா இருக்கிறீங்க? எப்படி சேர்ந்தீங்க? வணக்கம் சார், நான் மாயவரம் விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன். என்ன லாரன்ஸ்? ஐயா இவர் மாயவரத்தில் விவசாயம் இருக்கார். ஐயா மழை வெள்ளத்தில் நஷ்டமாயிடுச்சு. எந்த வித உதவியும் கிடையாது. அதனால இங்கே கூப்பிட்டு சேர்த்துட்டாங்க. அப்படிங்களா? சரி ரைட்டுங்க. லாரன்ஸ் எல்லாம் நல்லா பார்த்துக்குவாரு. எங்களை மாதிரி ஆட்கள்லாம் லாரன்ஸுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும். நான் வரேங்க. வணக்கம் சார். இவர் திண்டுக்கல்ல ஆட்டோ ஓட்டிட்டு இருந்தார். நஷ்டமாயிட்டு நம்மக்கிட்ட உதவி கேட்டு வந்திருக்காரு. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? சௌகரியமாக இருக்கீங்களா? ரைட். இன்னும் கொஞ்ச நேரத்தில் சாப்பாடு வந்துடும். எல்லாம் இருந்து சந்தோஷமாக சாப்பிடுங்க. சரிங்களா? உட்காருங்க. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம்மா. சாப்பாடுலாம் ரெடி ஆயிடுச்சாம்மா? ஐயா இவங்க தான் நம்ம இல்லத்தில் சமைச்சு போகிற அம்மாவா இருக்காங்க. அன்னலட்சுமின்னு சொல்லுங்க. என்னம்மா சமையல் ஆயிடுச்சிங்களா? சமையல் சூப்பராக செய்வேன் ஐயா. கோகுல், எல்லா பொருளும் மளிகை சாமான்லாம் கரெக்டாக வாங்கி கொடுத்துட்டியா? ரைட். ஏதாவது குறை இருந்தா சொல்லுமா. நீங்கள் எத்தனை வருஷமா இங்கே இருக்கீங்க? சரி மகிழ்ச்சிமா. ஐயா உங்க பேர்? நீங்க ஜெயவேல் இல்ல? ஆமாங்க ஐயா. பள்ளியில தமிழ் ஆசிரியரா இருந்தீங்களா? ஆமாங்க ஐயா. என்ன தெரியல உங்களுக்கு? சத்யா. ஆமா தம்பி இல்ல நீங்க? வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. நல்லா இருக்கீங்களா? அரசாங்க வக்கீலா இருக்கேன், சென்னை உயர் நீதிமன்றத்தில். ஐயா நீங்க வசதி வாய்ப்பா இருந்தீங்களே, இங்க எப்படி வந்தீங்க? நான் தமிழ்நாட்டு அரசாங்க வக்கீலா இருக்கேன். இத பாருங்க எல்லாரும், அவர் ஒரு சிறந்த தமிழ் ஆசிரியர். அவரு மத்திய அரசு விருதெல்லாம் பெற்றிருக்கார். ஒரு நல்ல தரமான தமிழ் ஆசிரியர். இன்னைக்கு இந்த முதியோர் இல்லத்திற்கு வந்திருக்காருன்னா காரணம் தெரியல. லாரன்ஸ் எப்படி இவர் இந்த முதியோர் இல்லத்துக்கு வந்தாருன்னு அதிர்ச்சியா இருக்கு. ஆனா ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்கு. காரணம் என்னன்னா, லாரன்ஸ் உங்ககிட்ட வந்ததால எனக்கு சந்தோஷமா இருக்கு. லாரன்ஸ், இவரை யார் இங்க கொண்டு வந்து சேர்த்தது? ஐயா அவர் பையனும் அவர் நண்பர்களும் கொண்டு வந்து இங்கே சேர்த்தாங்க. அவர்கிட்ட நாங்கள் கேட்டோம். அவர் ஏதோ மன கஷ்டத்தில் இருக்காரு, எதுவும் சொல்லலை. அதனால் அப்படியே விட்டுட்டோம். ஐயா நீங்கள் எதுவும் மறைக்காம ஐயா கிட்ட சொல்லிடுங்க. நீங்கள் எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க. நான் ஒரு அரசாங்க வக்கீல். என்ன நடந்தது? உங்க வீடு என்னாச்சு? உங்க பசங்க பேரங்கெல்லாம் என்னன்னாங்க? உங்க வீட்டுல என்ன பிரச்சனை? யார் உங்களை தொல்லை பண்ணாங்க? கொண்டாந்து என்கிட்ட விடுங்க. நான் உங்களை உண்டு இல்லைன்னு நான் பண்ணிடுறேன். நான் உங்க வீட்டை வாங்கி தரேன், மீட்டு தரேன். நீங்களா கஷ்டப்படக்கூடாதியா? உங்ககிட்ட படிச்சவையா? என்ன மாதிரி பாதி பேர் பெரிய பெரிய பதவி உயர்வுல இருக்கிறாங்கயா. தயவு செய்து சொல்லுங்கயா, ஓப்பனா சொல்லுங்கயா. நான் இதை விடுறதா இல்லை, சொல்லுங்கயா. ஐயா என் பையன் எல்லா சொத்தையும் பிடிங்கிக்கிட்டு என்னை அனுப்பிச்சு விட்டாயா. என்ன பண்ணுறதுன்னு புரியலையா. என் பொண்டாட்டி வாழ்ந்த வீட்டில் நானே இங்கேயே செத்து போயிடலான்னு. என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியலையா. எல்லாம் உங்க கையில் தான் இருக்கு.
தலை வலியாக இருக்குமா, குடைச்சல் தாங்க முடியலை. அந்த பெரியவர் என் மாமனார் இருக்காரு, காஃபி போடு, டீ போடு, அதை போடு, இதை போடு, ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாருமா. ரொம்ப தொல்லையாக இருக்குங்கம்மா. பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இருக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குமா. நான் நம்ம வீட்டுக்கு வந்துட்டுமா? இந்த பாருமா, உன் புருஷன் வச்ச கேட்காத. உன் புருஷனுக்கும் உன் மாமனாருக்கும் ஆக்கி போட முடியாதுமா. அந்த ஆளை கொண்டு போய் தள்ளி விட்டுட்டு என் கூடவா, நான் உன்னை பார்த்துக்கிறேன். உன் புருஷனை வந்து நீ கேட்குறியா நான் கேட்கவா? அவனால் முடியலன்னா சொல்லி அனுப்பிட சொல்லு, இட்டுன்னு போய் நான் பார்த்துக்கிறேன். நீ கேட்டுக்கினே எனக்கு பதில் சொல்லு. பேசு. அப்புறமா இட்டுன்னு போகிறத நான் முடிவு பண்ணிக்கிறேன். சரிம்மா. ஏய், என்ன ஓயாமல் ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்க? எனக்கு வேறு வேலை இல்லையா? என்னன்னு சொல்லு. அப்படி தான் ஃபோன் அடிப்பேன். உங்கள் அப்பா என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாரு. டீயை போடுங்கிறாரு, காஃபியை போடுங்கிறாரு, சோறை வடித்து கொட்டுங்கிறாரு. நான் சோறு வடித்து கொட்டுறதுக்காக வந்திருக்கேன் எங்கள் அம்மா வீட்டிலேருந்து. பிள்ளைங்களை வச்சுட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் இருக்கணுமா இல்லை உங்கள் அப்பா இருக்கணுமா? கேட்குறல்ல, பதில் சொல்லுப்பா. என் பொண்ணை நான் என் வீட்டுக்கிட்டேன்னு போயிடுறேன். 2 புள்ளிங்க இருக்குதா, அதை கூட நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் அப்பா கூடவே இரு. இல்லைன்னா உங்கள் அப்பா கொண்டு போய் ஆசிரமத்தில் விட்டு வந்து என் பொண்ணு கூட இருக்கிறது தான் இரு. இல்லைன்னா உங்கள் அப்பா கூட நீயே போயிடு. வேலையிலையும் ஒரே டென்ஷனு, இங்கேயும் வந்தால் ஒரே டென்ஷனு. என்ன உங்கள் அம்மா வச்சு மிரட்டி பார்க்குறியா? எங்கே அந்த ஆள்? சரி நீ வாமா போகலாம். இந்த பாரு புனித்து, தாத்தா சொல்கிறத கேளு. உலகத்தில் பேர் வாங்கணுன்னா ஒரே வழி படிப்பு. புனித்து, இங்கே பாருடா, நல்லபடியாக படிக்கணும். நல்லபடியாக படித்து நல்ல பேர் வாங்கணும். என்கிட்ட படித்த பசங்கள்லாம் இன்றைக்கி பெரிய இடத்துல இருக்காங்க, பெரிய படிப்பு படிச்சிருக்காங்க. நீ அதே மாதிரி படிக்கணும், நல்லா படிக்கணும். புரிஞ்சுதா? தாத்தா, நேற்று ஸ்கூலில் பக்கத்தில் இருக்க பையன் பெஞ்சில் அரட்டை வச்சுருந்தானா, மிஸ் இந்தமாரி அரட்டை அடிக்கிறேன் மிஸ், பார்த்து கவனிக்காமல் சொன்னேன். அவனை கூப்பிட்டு திட்டினாங்க. உன் நல்லதுக்கு தாண்டா சொல்கிறான் படின்ட்டு, ஏன்னா இந்தமாரி பண்ணுறேன்னு சொல்லி அவனை திட்டினாங்க. என் தோலை தட்டி பாராட்டினாங்க தாத்தா. சரி சரி, இப்படி தான் தாத்தா பேரை காப்பாற்றணும். டேய், இங்கே என்ன பண்ணுற? உள்ளே போ. நீங்கள் கிளம்புங்க, கிளம்புங்க. என்னையா சொல்கிற? நீங்கள் எதுவும் சொல்லாதீங்க, கிளம்புங்க. உள்ள என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு உண்மைக்குமே தெரியாதா? ஒன்றுமே தெரியாத மாதிரி நடிக்கிறீங்க. ஒன்றும் தெரியாதியா. சும்மா நடிக்காதீங்க, எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும் உங்களுக்கு. ஐயா, ஒரு சின்ன வேண்டுகோளியா உங்ககிட்ட கேட்டுக்கிறையா. அம்மா வாழ்ந்த வீடியா, கடைசி காலத்தில் இந்த வீட்டில் வாழ்ந்துட்டு செத்து போயிடுறாயா. என்னை நல்லபடியாக தூக்கி போட்டுறியா. அந்த அம்மா என் தலையில் கட்டி விட்டு போயிடுச்சு. அப்படி சொல்லாதயா, உன்னை எவ்வளோ செல்லமாக வளர்த்தோமியா. நான் வர்றதுக்குள்ளே நீங்கள் கிளம்பலைன்னா அவ்வளோதான். சரி, டேய், என்ன மச்சி, உன் மிஸ்ஸஸ் எல்லாம் அமிச்சிட்ட போல இருக்க. டேடி கான், ஐ எம் ஃப்ரீ, பி ஹாப்பி. என்ன மச்சி, பொண்டாட்டியை கூட்டின்னு வந்துட்டியா? அதான் இவ்வளோ ஜாலியாகிறியா? என்ன மச்சி, என்ன நீ ஏன் ரொம்ப சோகமாகற? ஏப்பா பாபு, இவங்களுக்கு என்னதான் பிரச்சனை? ஒரு இலிச்சை வாங்க கிடைச்சான், அதான் எங்கள் அப்பா தள்ளி விட்டேன். என் மச்சான் பாரு சோகமாக இருக்கிறான், ஏதாச்சும் சொல்ல. நாங்கள் ரொம்ப ஜாலியாகிறோம்மா. என்ன இவனுக்கு? இவன் கூட சோகமாக இருக்கிறான், என்ன செய்யணும் புரியல. என்ன மச்சி, என்ன சோகமாகற? எதுவாக இருந்தாலும் சொல்லு மச்சி. மச்சி, ஏன் சோகமா இருக்க? என்னதான்டா விஷயம்? சொல்லி துளையண்டா. மச்சி, இவன் ஏன்டா இப்படி இருக்கான்? என்ன மச்சி சொல்லு, ஒரு ஐடியா சொல்லலாமா? டேய் மச்சான், டேய் ஏன்டா அப்படி இருக்கிற? ஏதாவது வாய் தந்து பேசுடா. ஏதாச்சும் பேசுகிறானா பார். மச்சி, என் பொண்டாட்டி பிள்ளைங்கெல்லாம் என்னை விட்டு போயிடுவாங்க போலுக்கு. கவலையாக இருக்கேன், ரொம்ப கவலையாக இருக்கேன். என் அப்பன் தொல்லை தாங்க முடியல மச்சி. என்ன பண்ணுறதுன்னு தெரில மச்சி. நீங்களாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க. பேசாமல் சரக்கு அடிச்சிடலாம் போல இருக்கு மச்சி. வேணா ஒரே ஒரு ஐடியா இருக்குதுடா. அப்பாவை கொண்டு போய் முதியோரத்தில் சேர்த்து விட்டுடலாம்டா. என்ன சரியா? நீ உன் பொண்டாட்டி பிள்ளைங்களாம் சந்தோஷமாக இருக்கலாம்ல. என்ன ஃபீல் பண்ணுற? சரக்கு அடிச்சாலாம் சரியா போயிடுமா? என்ன சொல்கிற? போய் சேர்த்துடலாம்டா. நல்லா யோசி, நல்லா திங்க் பண்ணு. என்ன சொல்கிற? சொல்லு மச்சான். மச்சி, ஒரு யோசனைங்க வாயேன். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம் சார். உங்கள் ஆசிரமம் பற்றி வெளில நாங்கள் கேள்விப்பட்டோம் ஐயா. சரிங்க. என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு போதும் எங்கள் வந்து. சரிங்க. புரிஞ்சுதுங்களா? ரொம்ப நன்றிங்க. இப்போ இருக்கிறவங்களும் சரி, இதுக்கு முன்னாடி இருந்தவங்களும் சரி, நாங்கள் ரொம்ப நல்லா பார்த்தோம்.
இனிமே இங்கே வரவங்களையும் நாங்கள் நல்லா பார்த்துக்குவோம். ஸோ எங்கள் ஆசிரமத்துக்கு நல்ல பேர் இருக்குது. இப்போ என்ன விஷயம்? இப்போ என்ன விஷயமா சார் வந்திருக்கீங்க? மேடம், என் ஃப்ரெண்டோட அப்பாவை சேர்க்கறதுக்காக நாங்கள் வந்திருக்கோம். எந்த டீட்டெயில் வந்து அவர்கிட்ட சொல்லுங்கள். இங்கே பாருங்கள் சார், இந்த நிர்வாகத்தை பற்றி சார் சொல்லுவாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை படி கேட்டு செய்யுங்க. ஒன்றும் இல்லை சார், உங்கள் பேர் டீட்டெயில்ஸ்லாம் சொல்லுங்கள். நாளைக்கு எதனா ஒன்று நல்லது கெட்டதுன்னா உங்களுக்கு தகவல் தெரிவிக்கிறதுக்கு தான் கேட்குறோம். உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக தான் பேர் அட்ரஸ்ஸு கேட்குறோம். ஆசிரமத்துலேயும் ஒரு ரூல்ஸு ரெகுலேஷன்ஸ் இருக்குது. முதல்ல உங்கள் பேர் விலாசத்தை மேடம்கிட்ட சொல்லுங்கள். தேவையில்லாதான் எதுக்கு சார் பேசுகிறீங்க? எங்கள் அப்பாவை சேர்க்கணும், அவ்வளோதான். என்னங்க இப்படி கோவப்படுறாரு? ஏற்கனவே எங்கள் அப்பாவை பிரச்சனைனால தான் எங்கள் அப்பா வெளில கூட்டின்னு போய் சேர்த்துட்டு இவன் எங்கள் கூட்டின்னு வந்திருக்கோம். நாங்கள் போய் சேர்த்துட்டே வந்துட்டோம். அதான் சார், எங்கள் ஆசிரமத்துலேயும் ஒரு ரூல்ஸ் ரெகுலேஷன் இருக்குது. நாளைக்கு எதாவது ஒன்று ஆச்சுன்னா தகவல் தெரிவிக்கிறதுக்காக தான் உங்களோட பேர் விலாசம் கேட்குறோம். மேடம்கிட்ட சொல்லிவிடுங்க. சொல்லுங்கள், மேடத்திட்ட சொல்லுங்கள். அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். சரிங்க சார், உங்கள் பேர் அட்ரஸ் எல்லாம் கொஞ்சம் சொல்லுங்கள். சார் உங்களோட நேம் சொல்லுங்கள் சார். நேம் சந்தோஷ். உங்கள் அப்பா பேர் சார்? அப்பா பேர் ஜெயவேலு. எந்த ஊர்லேருந்து வரீங்க சார்? மயிலாப்பூர். அவருக்கு நாளைக்கு ஏதாவது ஒரு நல்லது கெட்டதுன்னா எப்படி தகவல் தெரிவிக்கிறது? அவர் செத்தாலும் பரவாயில்ல, நீங்களே தூக்கி போட்டுருங்க. டேய் எந்திரிச்சு வாங்கடா. என்ன இப்படி கோவப்படுறாரு உங்கள் நண்பர்? வர சார். ஐயா கொஞ்சம் பார்த்து இருங்க. என்ன ஐயா கொஞ்சம் முன்னாடி வந்து உக்காருங்க. உங்களை பார்த்தா பாவமாக இருக்குது. என்ன நடந்தது சொல்லுங்க ஐயா. ஐயா, என் பிள்ளைய செல்லமாக வளர்த்தையா, கடைசியில் இப்படி கொண்டாந்து அனாதையாக இங்கே வந்து விட்டு போயிட்டாங்கய்யா. இதெல்லாம் நினைக்கிறப்ப மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குய்யா. மேடம், இவரை பார்த்தா பாவமாக இருக்குது, கொஞ்சம் அட்மிஷன் போட்டுங்க. ஐயா சொல்லுங்கள். பார்த்தீங்களா சார், பிள்ளைங்களா இவனெல்லாம் சும்மாவே விடக்கூடாது சார். என் பையன் அப்படி தான் சார் இங்கே கொண்டாந்து விட்டு போனேன். இன்னைக்கு நான் சந்தோஷமாக இருக்கேன். நல்லா சொன்னீங்க அண்ணா. இந்த மாதிரி பிள்ளைங்கள்லாம் இருக்கிறதே வேஸ்ட்டுண்ணா. இந்த ஆசிரமத்துக்கு வந்து சமைச்சு போகிறது நல்லா இருக்கிறேன் சார், எந்த குறையும் கிடையாது. ஆமாம், என் புள்ளியாக இருந்தால் விஷத்தை குத்து சாக வச்சிடுவேன். பால்லையோ சாப்பாட்லேயோ எதுலையாவது கொடுத்து சாக வச்சிடுவேன். இந்தமாரி புள்ளியே இருக்கக்கூடாது நாட்டில். ஓகே மேடம், நான் சொல்கிறது தப்பா மேடம்? தப்பில்லைம்மா, ரொம்ப நன்றி. மச்சி, இனிமேல் உன் லைஃப்பில் எல்லாமே ஜாலி தான். இனிமேல் பொன்னாட்டி பிள்ளைங்களோட போய் சந்தோஷமாக இரு. அதான் அப்பா இல்லைல்ல, போய் தான் சேர்த்துட்டு வந்துடலாம்டா. இனிமேல் ஏன் கவலைப்படுறோம்? ஐஃபை போட்டுப்போம். ஏய் போடு மச்சான். போட்டுக்கடா. ஏய் சூப்பர்ரா, சூப்பர் மச்சி. என்னடா உங்க அப்பா எடுத்து போய் முதியோரத்தில் சேர்த்துட்டியா? அவர் யார் தெரியல? என்னுடைய ஆசிரியர். அப்பா அவ்வளோ பெரிய ஆளு, நாங்கெல்லாம் அவர்கிட்ட படிச்சவங்க. உங்க அப்பாவுக்கு நீ எப்படி பிறந்த தெரியுமாடா? உன் பிறப்புக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு கோயில் கொலை சுத்தி உன்னை பெத்தார் தெரியுமாடா? நீ என்னடானா உன் பொண்டாட்டி மாமியார் பேச்சை கேட்டுக்கின்னு எடுத்து போய் அவரை முதியோர் இல்லத்தில் சரி. ஏமா உங்க மாமனார் கஷ்டமா இருக்கா? பின்ன என்ன சார், ரொம்ப தலைவலியாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவள் அழுதுகிட்டு இருந்ததுனால தான் சார் நான் வந்தேன், இல்லைன்னா நான் வந்தே இருக்க மாட்டேன் சார். நான் சொன்னது தப்பு ஐயா. ஏமா அவர் உங்க சம்மந்தி ஆயிட்டாரு, அவரை பற்றி ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? ஒன்றும் தெரியாது உங்களுக்கு. அவர்கிட்ட படித்த ஸ்டூடெண்ட்லாம் இன்னைக்கு என்னை விட பெரிய பெரிய பதவியிலலாம் இருக்காங்க. ஜனாதிபதி அவார்டு வாங்கினவரம்மா. அவர் சாதாரண ஆள் இல்லை. இன்னைக்குன்னு பார்த்து அவரை வந்து நொடிஞ்சு போய் எல்லாமே விட்றா, வீட்டை விட்டு தந்து சரிடா அவருடைய சொத்தை பேர் எழுதி வாங்கின கொலைகார கொள்ளக்கார சீட்டிங்கு முடிச்சவைக்கு முள்ளமாரி அதை விட மோசமானதுடா இது. அப்பாவை எடுத்து போய் முதிரலத்தில் விட்டுட்டு அதை விட மோசமானதுடா. நீ என்ன வரப்பே கிளியா பாட்டாவா? நீ உங்க அம்மா வரும்போது சீரை கொடுத்தமிச்சுதான்.
இவர்கிட்ட எப்படா சொத்து எழுதி வாங்கின? யார் சொல்லி எழுதி வாங்கின? சொல்லுமா. என்ன வேடிக்கை பாக்குறீங்க? சொல்லுற. தொலைச்சிடும் தொலைச்சு. ஓ டேய் புறா. வாடாங்க. வா வா போடு கைத்து. இங்க போடு. வா தாயி வா, நீயே போடுங்க. பொண்ணுக்கு நல்ல புத்தி சொல்லி வளர்க்கணும். கையெழுத்து போட்டுருக்கிறீங்க தெரியுமா? எழுதி எல்லாரும் கையெழுத்து போட்டுருக்கிறீங்க. நாளைக்கு இதை கொண்டு போய் உங்களை என்ன ஆனாலும் செய்யலாம். 3 பேரையும். நான் 3 பேருமே சிறை செல்வது உறுதி. மரியாதையா புதிய சட்டப்படி வெத்து வளர்த்த அம்மாவையோ பெற்றோரையோ நடு ரோடில் விடக்கூடாது. உனக்கும் சரி, உன் பொண்ணையும் குடும்பத்தையும் நடுவில் விட்டா கூட அதற்கு தண்டனை, இந்திய தண்டனை சட்டம் உங்களை சிறையில் வைக்கிறதுக்கு அனுமதி உண்டு. தெரியுமா? காவல்துறையிலோ கோர்ட்லேயோ நீதிமன்றத்திலேயோ கம்ப்ளைண்ட் பண்ணி பார்சல் பண்ண 100% ஜெயில். சொத்தெல்லாம் அபகரிச்சு கலெக்டர் முன்னிலையில் அதே உங்க அப்பா பேர்ல ரிஜிஸ்டர் பண்ணி கொடுப்பாங்க. தெரியுமா? புதிய நடைமுறை சட்டம். எல்லாரும் தப்பு பண்ணிட்டீங்க. நாளைக்கு எல்லாரும் என் கூட வரீங்க. தாடா டேய், இப்போ நீ கிளம்ப வார. உன்னதாமா நடந்ததெல்லாம் மன்னிப்பு கேட்டோம். சரியா? மாமனார்கிட்ட. ஐயா அழக்கூடாதியா, ஆம்பளை பிள்ளை அழக்கூடாதுடா தம்பி. உன் மேலே எந்த தப்பும் கிடையாதுடா. நான் தாண்டா தப்பு பண்ணிட்டேன். ஐயா நீ அழக்கூடாதுடா. உன் மேலே தப்பு இல்லைடா நைனா. அழாதடா, அழாதடா வச்சிருடா தம்பி, அழாதடா. சொல்கிறத கேள்றா. டேய் தம்பி, ஐயோ தம்பி சந்தோஷ், அழாதடா. ஐயோ தம்பி. ஏய் வணக்கம். பாத்தியாடா உங்க அப்பாவுடைய பாசத்தை? பாத்தியா? இதாண்டா பெத்த பாசம் சொல்றது. யார் யாரையோ பேச்சை கேட்டுக்கிறேன், பொண்டாட்டி பேச்சை கேட்டு உங்க அப்பா எடுத்துட்டு வந்தீங்க சேர்த்திய. இன்னைக்கு உங்க மேல எவ்வளவு பாசம் பாடுறா. எங்கடா போச்சு இதெல்லாம் உங்களுக்கு? இனிமேல் இந்த மாதிரி தப்பு பண்ணே வச்சுக்கோ, நான் சும்மா விட மாட்டேன் உன்னை. ரொம்ப நன்றி ஐயா. நீங்களும் எனக்கு ஒரு புள்ள மாதிரி தான் ஐயா. ஐயா கோகுல் தான் அப்படி. இது இந்த மாதிரிலாம் கிடையாது, புள்ளையே தான். ஆனா இந்த மாதிரி புள்ளைகளை திருத்தறதுக்கு வந்த புள்ள. ஆமா, நீங்க குரு, நீங்க கவலைப்படக்கூடாது. நீங்க நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும், நல்லா வாழ்ந்து. டேய் அடுத்த வாட்டி இவரு இந்த மாதிரி முதியோர் இல்லத்துக்கு வரக்கூடாது. அவர் வந்தாரு வச்சுக்கோ, தொலைச்சிரும் உன்ன. டேய் மாதா பிதா குரு தெய்வம், தெரியுதா? இவரை ஒழுங்கா அழிச்சிட்டு போ. போங்கப்பா போங்க. மக்களே, இதெல்லாம் இந்த மாதிரி முதியோர் இல்லத்தில் அழைத்து செல்லும் இந்த பிள்ளைகளுக்கு சரியான சவுக்கடி. இந்த ஒரு படமானது அனைத்து முதியோர்களுக்கும் அநியாயமாக குழந்தைகள் தொல்லை கொடுத்து முதியோர்களை முதியோர் இல்லத்தில் சேர்க்கும் மக்களுக்கு இது ஒரு சரியான சவுக்கடி. இதை பார்த்தாவது திருத்த வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.